பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தையில் கூறப்படும் காளைய நிலை, கரடியின் மதிப்பு எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளி உள்ள போலாம். நிப்டி 50 திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் R1 R2, பேஸோட பிரைமரி சப்போர்ட் S1 S2 என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையில என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். நம்ம வியாழக்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு வந்து 24,326. இதை பொறுத்து நம்ம புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,338, பிரைமரி சப்போர்ட் வந்து 24,258ன்னு பேசியிருந்தோம். வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட துவக்கம் வந்து 24,233. இது பிரைமரி சப்போர்ட் கீழே தான் பங்குச்சந்தை துவக்கப்பட்டது, அதாவது நெகட்டிவ் ஓப்பனிங். துவக்கம் கிடைச்ச உடனே காளைகள் வந்து பிரைமரி சப்போர்ட்டுக்கு மேல போற மாதிரி முயற்சி பண்ணி தோல்வி அடைந்து பிரைமரி சப்போர்ட்ல இருந்து S1 24,162 என்ற நிலையை அடைகிறாங்க. அங்கு காளைகள் தடுத்து நிறுத்தி மறுபடியும் பிரைமரி சப்போர்ட்டுக்கு மேல போற மாதிரி முயற்சி பண்ணி தோல்வி அடைந்து இன்று வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு வந்து 24,176. இதை பொறுத்து திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய புல்ஸோட பிரைமரி R1 R2, பேஸோட பிரைமரி சப்போர்ட் S1 S2 என்னன்னு நம்ம பார்த்துலாம். நிப்டி 50 வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு வந்து 24,176. இதை பொறுத்து திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,238, R1 வந்து 24,338, R2 வந்து 24,482. பேஸோட பிரைமரி சப்போர்ட் வந்து 24,158, S1 வந்து 23,962, S2 வந்து 23,838. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் கருத்துக்கள், நிலை மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.